ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமென் பிஎல் மூவி. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். விமென் மூவி நேம் காட் ஆஃப் டெத் மின் லவ். ஆர்மிஸ் வாங்க நம்ம எப்போ விமென் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் மார்னிங் எழுந்ததுமே அப்படியே குளிச்சுட்டு ஒரு பையன் அவ்வளோ அழகாக நீட்டாக ரெடி ஆகிட்டு லைவ்ல வந்து உட்காரான். ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட கியூட்டி பையனா, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சேட்டை பண்ணுற உங்கள் ஜிமின். அப்புறம் இன்னைக்கான கொஸ்டின் என்ன தெரியுமா? நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும், அதை நான் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, ஆனால் அதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் உங்களுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹோபியை காட்ட போகிறேன். டேய் ஹோபி வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன்னா பக்கத்தில் கரெக்டாக ஹோபி வந்து உட்காரான். பார்த்தீங்களா, இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்பவே சாஃப்ட்டு, அப்புறம் அந்த பியூர் ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் தான் இவன். நான் எனக்கு ஆப்போசிட் அப்படியே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் கை போடுறான். அந்த டைமில் ஒரு மெசேஜ் வருது. அதை நம்ம ஹோபி பார்க்குறான். ஜிமின் ஜிமின் இந்த மெசேஜை பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறானா. அப்படியே ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். பாரியா, உங்களுக்கு நான் இதை படித்து காட்டணுமா? இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு மற்ற மெம்பர்ஸ்லாம் என்ன 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 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து ஒரு பாலடைஞ்ச லைப்ரரி இருக்காமே அந்த இடத்துக்கு போயிட்டு காட் ஆஃப் டெத்துன்னு ஒரு புக் இருக்கான், அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் அதை படிக்கணுமா? அப்போ மெம்பர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, படிக்கிறதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் கமெண்ட் பண்ணுறான். அதை மெம்பர்ஸுமே பார்க்குறாங்க. இது சாதாரண சேலஞ்சிங் கிடையாது. கரெக்டாக எப்பொழுதும் போல் இல்லாமல் நம்ம ஜிமின் நைட்டு 1 மணிக்கு, அதான் கரெக்டாக 1:05க்கு உள்ள லைப்ரரியில் இருக்கணும். அந்த புக்கை எடுத்து படிக்கணும். இதுதான் அவனுக்கான டாஸ்க்கு. அப்புறம் இந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைபர் போயிடுறானா. அதுக்கப்புறம் ரிப்ளைவே இல்லை. என்னடா இது, அவனை காணோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் கூப்பிடுறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஜிமின் வேணாம் இந்த டாஸ்க்கை செய்யாதீங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, வில்லங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இல்லை இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும், இந்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணுன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. நம்ம ஜிமினாவோ இதுக்கு மேலே சரி உங்களுக்காக இந்த சேலஞ்சிங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் வித்தியாசமாகவுமே இருக்குது, என்ன பண்ணும், காட் ஆஃப் டெத்துங்கிற புக்கை எடுத்து படிக்கணுமா? நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட் ஆஃப் டெத்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறானா. ஒருத்தருமே ரிப்ளை பண்ணல. எல்லாருமே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரா. அப்போ கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்துட்டு காட் ஆஃப் டெத்னா அந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீயே ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணிட்டு போயிடுறானா. இதை பார்க்க ஜிம்மினுக்கு இன்னுமே ஆர்வம் வருது. அப்போது அப்படியே லைவை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஹோபிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ஹோபி, இங்கே பார்த்தியா, இன்றைக்கி நைட் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்றானா. டேய் எனக்கு டெத்துங்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின், நான்லாம் வரமாட்டான் அப்படின்றானா. ஜிம்மின் நான் மட்டும் இல்லை நீயுமே அங்கே போகக்கூடாது அப்படின்றான். அதெல்லாம் இல்லைடா நான் போகணும், தான் சேலஞ்சிங் இருக்கு இல்லையா, அதை நான் அக்செப்ட் பண்ணலைன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் போயே ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கானா. சரி என்ன பண்ணுறது, நானுமே அவன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இப்போ நைட் ஆகுது. கரெக்டாக 12:45க்கு அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறான். அப்படியே லைவ் ஆன் பண்ணுறான். ஹாய் காய்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கேன். அப்புறம் இந்த காட் ஆஃப் டெத்துங்கிற புக்கை எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. என் கூட ஹோபியுமே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஹோபியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே தொலைவ ஆரம்பிக்கிறாங்க மொபைல் அப்படியே வச்சுட்டு. கரெக்டாக 1 மணி ஆகிடுது அந்த புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே. அப்போ அந்த புக்கை எடுக்கிறானா. அதை எடுக்கும்போதே ஒரு மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அப்போது ஒரு மாதிரி ஆகுதா. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன சவுண்ட் அது, என்ன சவுண்ட் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த லைப்ரரி ரொம்ப ஜிமினோ ஹோபி அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்களா. பார்த்தா அந்த ஒரு விண்டோ மட்டும் கண்ணாடி இருக்குல்ல, அது அப்படியே உடஞ்சிருது. இதை பார்த்ததுக்கப்புறம் 2 பேத்துக்கும் என்னடா இங்கே எவனாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரியே ஜிமின் கேட்குறானா. அதுக்கப்புறம் அன்னைக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ண சப்ஸ்கிரைபரை இன்னுமே மெசேஜ் பண்ணல, சரி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லைவ்லையே அப்படியே அந்த புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இங்கே நம்ம ஹோபிக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது ஒரு மாதிரி. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். காட் ஆஃப் டெத், நான் தான் இந்த புக்கை எழுதுனது. என்னோட லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் இந்த எழுத்து எல்லாமே நார்மலான இன்கில் எழுது கிடையாது.
என்னோ என்னோட எனக்கான பியூர் சோல்னுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களோட பிளட்ல இருந்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்க பாத்தீங்களா, இந்த காட் ஆஃப் டெத் தான் இந்த புக்கவே எழுதுனதாம். அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதோ இந்த இங்க் இருக்கு இல்லையா, நம்மளாம் இங்க் பென்ல தானே எழுதுவோம், இங்க் வச்சு தானே எழுதுவோம். ஆனா அவரு பியூர் சோலாமா ஏதோ, அதான் பியூர் சோல்ங்கிறது ரொம்ப நல்லவங்களா, அதான் நம்ம ஹோபி மாதிரி அப்படின்ற மாதிரி ஹோபியை கை காட்டுறானா. ஹோபிக்கு அங்கே நடுங்குது. அப்போ ஜிம்மின்னு சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கவங்கள கொன்ன இவன் இதை எழுதியிருக்கானாமா இந்த காட் ஆஃப் டெத் அப்படின்ட்டா. அவன் இவன் சொல்லிட்டு இருக்கான், என்னதான் இவன் காட் ஆஃப் டெத்தாக இருந்தாலும் ரொம்பவே மோசம் இல்லை, எதுக்கு பியூர் சோலை கொண்டு இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானா. அதுக்கு மெம்பர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, போதும் போதும் நீ அதை நம்புறியா என்ன ஜிம்மின், போதும் நடித்தது, அடுத்த படிக்க ஆரம்பி அப்படின்றாங்களா. ஸோ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த புக் இருக்கு இல்லையா, க்ளோஸ் ஆகிடுது, ஓப்பனே பண்ண முடியல. என்னாச்சுன்னு தெரில, இந்த புக்கை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைபர் வரான், இந்த புக்கு அப்படி தான் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே அதை ஓப்பன் பண்ண முடியாது, அதுக்குள்ளே படிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ, அப்போ நான் 5 மினிட்ஸ் தான் ஆகுதுல்ல இந்த புக்கை எடுத்து, நான் அன்றைக்கி லேட்டாக எடுத்துட்டேன், சரி நாளைக்கு இந்த லைவை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மி நாங்கள் இருந்து அப்படியே லைவை ஆஃப் பண்ணிட்டு போகிறான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹோபி தூங்கி எழுந்துக்கிறானா. எழுந்ததுமே இந்த லைவை தான் பார்க்குறான். பார்த்தா அவ்வளோவா வியூஸ் போக கிடையாது, கொஞ்சம் தான் வியூஸ் போயிருக்கா. இதை பார்த்துட்டு, டே ஜிம்மி நீங்கள் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக மெசேஜில் அவங்க கூட இருந்த உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கா. அப்போது உங்களுக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஜிமினை ஒம்பளுக்கிறதுக்குன்னே ஜிமினோட ஆப்போசிட் டீம் இருக்கானுங்கள, அவனுங்க வந்து நிற்கிறானுங்க. என்னடா லைவ் பண்ணிட்டு இருக்க, உன் லைவ் ரொம்பவே கேவலமாக இருக்குது, மொத்தமாக ஊற்றிக்கிச்சு போ அப்படின்ற மாதிரி ஒம்பளுத்துட்டு இருக்கானுங்களா. அதுக்கு ஜிமின் சொல்கிறான், பாரியா என்னோட ஹேட்டர்ஸ் பார்க்குற அளவுக்கு என் லைவ் இருக்கா, அப்போ சந்தோஷம்தான், இன்னும் கொஞ்ச நாள் என் லைவ் நிறையவே பாப்புலர் ஆகிரும், அப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் அங்கேருந்து கலாய்ச்சி விட்டு போகிறானா. ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜிமினாவை அப்படி அவங்க பேசுகிறது நம்ம ஹோபிக்கு பிடிக்கல. என்ன தான் ஜிமின் வெளியே அப்படி இருந்துட்டாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஹோபி இதை நினச்சி ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஹோபி மனசுக்குள்ளேயே எனக்கு ஜிமின் மேலே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் இருக்குது, ஆனால் அதை அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை, எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னும் தெரில, நான் அவன்கிட்ட இதை சொல்ல போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிருமோன்னு வேறு எனக்கு பயமாக இருக்குது, நான் அதை சொல்லட்டா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அண்ட் தென் இன்றைக்கி நைட் ஆகுது, மறுபடியும் லைவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அதில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஜிமின் கணக்கு தெரியுது. சரி இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன், ஸோ சீக்கிரமே லைவ் அப்படியே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பிளட்லேருந்து நான் எழுதின ஒவ்வொரு எழுத்துமே என்னோட லைஃப்பை பற்றினது. நான் தான் காட் ஆஃப் டெத். எனக்கும் எல்லாரும் மாதிரியும் லைஃப் ஸ்டோரியாக எழுதணும்னு ஆசை ஒரு புக்கில், ஆனால் அது கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கணும், ஏன்னா அது என்னோட லைஃப் ஸ்டோரி, அதுவும் எனக்கான பியோர் சோல் இருக்கு இல்லையா, அவங்கள கொன்று அவங்களோட ரத்தத்தில் தான் நான் என் ஸ்டோரியை எழுத விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நான் கொன்னும் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் என்னோட பார்ட்னர், அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். இது வரைக்கும் நான் நிறைய மெம்பர்ஸை கொண்டிருக்கேன், ஆனால் எனக்கான லிமிட்டான பிளட்டை மட்டும்தான் நான் எடுத்துக்க முடியும். நான் அதை எழுதும்போது எனக்கான பிளட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நான் எழுதுவேன். அந்த பியூர் சோல் இறந்துருச்சுன்னா அதோட பிளட்டை நான் என்னால் எடுக்க முடியாது, எடுத்து எழுதவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அது உயிரோடு இருக்கும்போது தான் என்னால் எழுத முடியும், அவன் இறந்து போயிட்டானா என்னால் அதுக்கப்புறம் எழுத முடியாது. இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்த கொண்டிருக்கேன், அதுவும் பியூர் சோலாக. எனக்கு அப்படிப்பட்டவங்க தான் தேவைப்படுறாங்க, ஏன்னா நான் ரொம்பவே மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னோட பியூர் சோலை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக்கை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே என்னோட சோலை நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியான என்னோட சோலை கண்டுபிடிக்கும் போது கடைசி வார்த்தை தான் எழுத தேவைப்படும், அதுக்காக கொஞ்சம் பிளட் தான் தேவைப்படும். அந்த கடைசி பர்சனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறையவே எழுதியிருக்கா. எப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு புக்ஸ் எல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கு. நம்ம ஹோபிக்கு மறுபடியும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது.
டேய் ஜிமின் வாடா போலாம் அப்படின்ற மாரி கூப்பிடுறானா, அதுக்குள்ள சரி நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே நைட்டுமே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல லாஸ்ட் பேஜ்ல ஒண்ணுமே எழுதாம இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே முழிச்சுட்டே இருக்கான். அந்த டைம்ல கரெக்ட்டா ஜிமின்க்கு மெசேஜ் வருது. அதான் அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கான்ல, யாருன்னே தெரியாதவன், அவன் கிட்ட இருந்து. அதான் சொல்லியிருக்கான்ல, அதில் பியோர் ஜோலோட ரத்தம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த இது உருவாகும். நீ அந்த காட் ஆஃப் டெத்தை கூப்பிடணுன்னாலுமே அந்த பியோர் சோலோட ரத்தம் தேவைப்படும். அதுக்கு அந்த பியோர் சோலை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அடுத்ததை படிக்கணும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் வந்துட்டே இருக்கு. ஸோ பக்கத்தில் ஹோபியை பார்க்குறான். ஹோபி அப்படின்றானா, ஹோபிக்குங்க பயம் தாங்கலை. ஏன்னா அவன் பியோர் சோலை தானே கண்டுபிடிச்சி வருவான். அதுக்காக இல்லை இல்லை நான் மாட்டேன் நான் மாட்டேன் அப்படின்றானா. டேய் இதெல்லாம் சும்மா ப்ராங்க் தான்டா, நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்கடா. அப்படியே இருந்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறானா. இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் எப்படி ஹோபி சும்மா விடுவான். ஸோ சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்காக அவனோட பிளட்டையுமே கொடுக்குறான். ஜிம்மின் அப்படியே அந்த பிளட்டை அந்த டைரியில் விடுறானா. இதுக்கப்புறம் அந்த கேண்டில் அப்படியே அணையுது. அதுக்கப்புறம் லைவ் இருக்கும் இல்லையா, அதுவும் அப்படியே ஆஃப் ஆகுது. அந்த இடமே ஒரு மாதிரி புக்ஸ் எல்லாம் பறக்குது. அப்படியே பாதி புக்ஸ் எரியிற மாதிரி இருக்கு. இந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும் பக்கத்துல இருக்க இன்னொரு கண்ணாடியுமே உடஞ்சு அதுக்குள்ள இருந்து டக்குன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகி வருது. இதை பார்த்தா அடுத்த செகண்ட் ஹோபி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, ஹோபி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எழுப்பி விட ட்ரை பண்ணுறான். மொபைலை பார்க்குறான், லைவ் ஓடிட்டு தான் இருக்கு. என்னடா என்னை ப்ராங்க் பண்ணுறீங்களா, என்ன இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறான். அப்படியே லைவ் ஆஃப் ஆகுது. அப்படியே ஃபோன் முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிது. இப்போ அந்த உருவம் அப்படியே ஹோபியை பிடிக்கிறதுக்காக வருது. நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, யாரோ ஹோபியை தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சிட்டு அந்த பையனை ஹேண்டில் இப்படி பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் அப்படியே ஹோபி எழுந்துருன்னு சொல்லிட்டு அவனையும் தொட்டுட்டு இருக்கானா. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ ஒரு பவர் மாதிரி வருது. அந்த பவர் அப்படியே ஹோபிக்குள்ளே இருக்கிறது ஜிம்மின்குள்ளே போயிடுது. ஸோ அந்த இடத்துல அந்த பையனுக்கும் ஹோபிக்கும் இருந்த அந்த கயிறு அப்படியே கட் ஆகி ஜிம்மின்க்கும் அந்த பையனுக்கும் கனெக்ட் ஆகிருது. அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த ரெட் கலர் கயிறு ஒன்று இருக்கும், பார்ட்னர்ஸ்க்கு தான் அது அப்படியே மேட்ச் ஆகி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த கயிறு நம்ம ஜிம்மின் இப்படி 2 பேர்த்தையும் தொட்டனால ஹோபியோடது அப்படியே ஜிம்மினுக்கு கனெக்ட் ஆகிருது. ஜிம் ஹோபியை தொட்டான் இல்லையா, அதனால். ஸோ இப்போ அப்படியே அந்த இடமே பிளாக் அவுட் ஆகுது. இந்த இடத்துல ஹோபி அப்படியே மயங்கி விழுந்துட்டான் இல்லையா. அப்போ அந்த பையன் வேகமாக வந்து ஹோபியை தொடுறதுக்காக வரான். பட் தொட முடியல. அதுக்குள்ளே ஜிம்மின் என்ன பண்ணுறான், ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஹோபியையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் அந்த புதுசாக வந்தான் இல்லையா, அந்த பையன் அப்படியே ஸ்டாச்சுவாகி நின்றுட்டே இருக்கான். என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே. தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிம்மின் அப்புறம் ஹோபி 2 பேருமே இப்போ யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் அதான் அந்த ஆப்போசிட் பையனுங்க இருக்கானுங்களே, அவனுங்க வந்து ஜிம்மினாவை ஒம்பளுக்குறானுங்க. டே என்னடா ப்ராங்க்லாம் நல்லா தான் போச்சு போலையே, நிறைய வியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. அப்போ தான் ஜிம்மினுமே நோட் பண்ணுறான். ஆமாம் இந்த வீடியோக்கு நிறையா வியூஸ் போயிருக்கே அப்படின்ற மாதிரி. எப்படியும் அந்த பையனோட ஃபேஸ் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு ஜிம்மின் பார்க்குறான். பட் அதான் நம்ம ஹோபி மயங்கி விழுந்துருவான் இல்லையா, அதுக்கப்புறம் எந்த சீனுமே அதில் ரெக்கார்ட் ஆகலை. இந்த டைமில் ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, ஏன்டா அன்றைக்கி பாதியோடையே அந்த லைவை முடிச்சுட்ட, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்ல, நிறைய வியூஸ் போச்சு தெரியுமா, எங்களுக்குமே அது பிடிச்சிருந்துச்சி, கண்டினியூ பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கானுங்க. சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கான். பின்னாடியே ஹோபியுமே வரான். அந்த டைமில் ஃபுல்லாக ஜிம்மினுக்கு அந்த பையன் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கான். யார் அந்த பையன், ஒருவேளை அந்த சப்ஸ்கிரைபர் பையன் அவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டே இருக்கான். அண்ட் தென் இப்போ அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ ஹோபி கிட்ட கேட்குறான், டேய் இந்த சப்ஸ்கிரைபர் பையன் இருக்கான்லடா, அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்டா, அவன் தான் நம்மளை வச்சு ஏதோ ப்ராங்க் பண்ணியிருக்கான், எனக்கு தெரிஞ்சா அவன் தான்டா, அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், நம்ம அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்களா. அந்த டைமில் ஹோபி வந்துட்டு, சரிடா நான் இதை உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறான். அந்த இப்போ கிளாஸ்மே நடந்துட்டுருக்கு, ஈவினிங் ஆகிருதா. ஹோபி வந்து சொல்கிறான், டேய் ஜிம்மின் நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பையனோட வீடை கண்டுபிடிச்சிட்டேன்டா, நான் போய் ப்ரைவேட்டாக அவனுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தேன், இங்கே பாரேன் அந்த லைப்ரரி பக்கத்தில் தான் அவனோட வீடுமே இருக்குது.
அப்படின்ற மாரி சொல்றான். சரிடா, அவனோட நேம் என்னன்னு குடுத்துருக்க இந்த ஐடில அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹோபி, அதில டேவின்னு குடுத்துருந்துச்சுடா அப்படின்ற மாரி சொல்றானா. சரி, அந்த பையன் வீட்டுக்கு நம்ம இன்னைக்கு போலாம் நைட் அப்படின்ற மாரி சொல்றான். சரிடா அப்படின்ட்டு இப்போ யுனிவர்சிட்டியுமே முடியுது. 2 பேருமே போறாங்க. அதுக்குள்ள ஹோபிக்கு கால் வருது. அவங்க வீட்லருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க. "ஹோபி இன்னைக்கு நீ வர முடியுமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு நீ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாத. இங்க வா" அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹோபியுமே வீக்கிட்ட சொல்றான். "சாரிடா வீட்ல கூப்பிடுறாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன்" அப்படின்ற மாரி சொல்றானா. அப்புறம் "நீ போகாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். இன்னைக்கு நீ போ. அங்க போய் ரெஸ்ட் எடு" அப்படின்ற மாரி சொல்றானா ஹாஸ்டல்ல. பட் நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா? "சரிடா நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றான். ஜிமின் போறதுக்கு முன்னாடி, "ஹோபி நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றானா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஜிமின் அப்புறம் அவன் போன அடுத்த செகண்டே அந்த லைப்ரரி இருக்கும் இல்லையா? அதுக்கு பக்கத்துல அந்த வீடுன்னு சொன்னான்ல, அந்த வீட தான் தொலைவிட்டுருக்கான். அந்த வீட பாத்துர்றான். அதுக்குள்ள ஒரு உருவம் டக்குன்னு வந்து ஜிமினாவ அந்த லைப்ரரிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. இப்போ ஜிமின் அந்த பையன பாக்குறான். பாத்ததுமே, "டேய் நீயாடா? நீ தான் எங்கள வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருப்ப? அதுக்கப்புறம் இவனால என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் தெரியுமா? இன்னும் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க போற? அப்புறம் எதுக்குடா என்ன இப்படி தூக்கிட்டு வந்த? நீ ஒரு அத்லட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படிதான் என்ன தூக்கிட்டு ஓடிட்டு வருவியா? எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வரான். டக்குன்னு கைய புடிச்சிடுறான். ஒழுங்கா என்ன விடு" அப்படின்றானா. "என்னது வியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "ஆமா, உன் பேர் வி தானா? அப்படிதானே குடுத்திருந்த? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ பிராங்க் பண்ற. உன்னோட பிராங்க் நல்லா தான் இருக்கு. அதுக்கு ஏன்டா என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட? எனக்கு என் பியூர் சோல் வேணும்" அப்படின்ற மாரி சொல்றானா. "என்னது பியூர் சோல் வேணுமா? ஆமா, நீ யாரு?" அப்படின்ற மாரி மறுபடியும் ஜிம்மின் கேட்குறான். அதுக்காக நம்ம இப்போ வி இருக்கான் இல்லையா? டக்குன்னு ஜிமினாவ தொட்டு பார்க்குறான். தொட்டுட்டு அப்படியே அவனோட ஃபுல் டீட்டெயிலுமே வியோட மைண்டுக்குள்ள வருது. அதாவது நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா? அவன் சின்ன வயசுலேருந்து பண்ண எல்லா சேட்டை, அப்புறம் என்னென்ன பண்ணியிருப்பானோ எல்லாமே அப்படியே விக்குள்ள வருது. "நீ சரியான ஒரு அராத்துன்னு தெரியுது. நீ யாருக்குமே அடங்க மாட்டல்ல. நீ பியூர் சோல் கிடையாது. ஆனா இருந்தாலும் எதுக்கு என்னோட இந்த கயிறு உன் கூட அட்டாச் ஆகியிருக்கு? அப்போ எனக்கானவன் நீ இல்ல. ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க? பியூர் சோல் பியூர் சோல்ன்ட்டு இருக்கா? எனக்கு ஏய் எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த புக்க எழுதுனது நீயி. வேற ஏதோ சிவப்பு கலர் இங்க்ல எழுதிட்டு எங்களவே பிராங்க் பண்ண நினைக்கிறியா? நீயா அந்த புக்க எழுதுனியா? உன்ன தான்டா நான் இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தேன். உன்ன நான் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வரானா. டக்குன்னு இப்போ வீக்கு வந்து தோணுது. நம்மளால இப்போதைக்கு இவனோட ஹெல்ப் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. இவன் கூட இவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் என்னால போ முடியுது. ஆனா எனக்கு தேவை இவன் கிடையாது. இவன் ரத்தம் இல்ல. அந்த பியூர் சோல் இருக்கான்ல அவனோட ரத்தம். ஸோ இப்ப அவன இங்க எப்படியாவது வர வைக்கணும். இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் கிட்ட கேட்குறான். எனக்கு அதான் உன் கூட ஒரு பையன் இருந்தான்ல, மயக்கம் போட்டு விழுந்தான்ல, அந்த பையன் வேணும் அப்படின்றானா. என்னது? அவன் எதுக்குடா உனக்கு வேணும்? அவன நீ அப்படின்ற மாரி கேட்குறானா. எனக்கு அந்த பையன் வேணும். எனக்கு அந்த பையன்கிட்ட கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போன்றானா. அட என்னடா நீ குழந்தை மாரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன? ஹோபிய பார்க்கணுமா? கண்டிப்பா முடியாது. நீ எவ்வளோ திமிரு இருந்தா என்ன இப்படி தூக்கிட்டு வருவ? என்ன இப்படிலாம் பண்ணிட்டு ஹோபிய பார்க்கணும்னு வேற நீ ஆசைப்படுவியா? கண்டிப்பா ஹோபிய நான் உன்ன பார்க்க விட மாட்டேன். சரியான பிராங்க் சைக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். நினைக்கிறான் இவன் சரியான பைத்தியம் போல அப்படின்ற மாதிரி. அந்த இப்போ கரெக்டா நம்ம ஜிம்மினுக்கு கால் வருது. டைம்ல இருக்கான் இல்லையா? ஜிமினாவ அப்படியே செஸ்ட் கிட்ட வச்சு இப்படி பிடிச்சிருக்கான். அப்போ நம்ம ஜிமின் இருக்கான்ல, "ஒரு நிமிஷம் இருடா எனக்கு கால் வருது" அப்படின்றானா. "என்ன சவுண்ட் இது?" அப்படின்ற மாரி கேட்குறான். "என்ன சவுண்டா? இதான்டா என் ரிங்டோனு. நகுருடா விடுடா என்ன" அப்படின்றானா. "இல்ல ஏதோ சவுண்ட் வருது. சவுண்ட நிறுத்து நிறுத்து" அப்படின்றானா. "அட என் ஃபோனுடா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டு அப்படியே ஃபோன பார்க்குறான். பார்த்தா ஹோபி. ஐயய்யோ! ஃபோன நம்ம எடுக்கவே கூடாது. இவன்ட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். என் ஃப்ரெண்டா ஏதாவது பண்ணிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்காமலே இருக்கான். பட் திருப்பி திருப்பி கால் வருதா, ஸோ வேற வழி இல்லாம எடுத்து "சொல்லு ஹோபி" அப்படின்றான். பட் பக்கத்துல ஜிம்மின் வந்து நிக்கிறான். ஸோ இப்போ டக்குன்னு அப்படியே ஃபோன புடுங்குறானா. "ஏய் குடுடா குடுடா" அப்படின்றானா. "என்னத்தடா குடுடா" அப்படின்ற. அப்படியே இப்ப நம்ம பார்க்குறான். "ஓ! இதுதான் அந்த பையனா?" அப்படின்ற மாதிரி. "சரி, நான் லைப்ரரியில இருக்கேன். வந்து கூட்டிட்டு போ ஹோபி" அப்படின்ற மாரி ஜிமினாவோட வாய்ஸ்ல பேசுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு. அண்ட் தென் ஹோபி இருக்கான் இல்லையா? அவனுக்குமே ஐயோ! நம்ம அவன விட்டுட்டு வந்துட்டோம். இவன் வேற அங்க போயிட்டானா அப்படின்ற மாதிரி. எப்படியாவது இவன கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியுமே அங்கேருந்து கிளம்புறான்.
ஏய்! இப்ப நீ எதுக்கு என் வயசுல பிராங்க் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்க? ஹோபி உனக்கு புடிச்சிருக்கா? ஹோபிக்காக தான் இப்ப நீ பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்னடா லூசு அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருக்கானா? இதுக்கு மேல இவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்க ஒரு சேர் மாரி இருக்கு. அதுல அப்படியே பவர வச்சு யூஸ் பண்ணி ஜிமினாவ கட்டி போட்டுர்றான். வாயிலயுமே புடிச்சு அடைச்சு வச்சுர்றான். தொண தொணன்னு பேசிட்டே இருக்கானேன்னு சொல்லி. கரெக்ட்டா இந்த டைம்ல ஹோபி அப்படியே அங்க நின்னுட்டு இருக்கான். இந்த சைடு தானே அவன் வரதா சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த அடுத்த செகண்டே விக்கு அவ்ளோ சந்தோஷம். ஹோபி முன்னாடி தான் வந்து நிக்கிறான். பட் ஹோபியால விய பார்க்க முடியல. விக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா இவனால நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். இந்த சைடு தான் போ போ அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கானா, கரெக்ட்டா ஹோபியுமே லைப்ரரிக்குள்ள தான் வரான். ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரான். அந்த இடத்துல கரெக்ட்டா ஹோபி இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு ஜிமின பார்த்துடுறான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஜிமின் யார் இப்படி பண்ணது? யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி இருக்கானா, அப்போ கரெக்ட்டா வியுமே பார்க்குறான். ஹோபி அழறத வியால தாங்கிக்க முடியல. சரி இப்ப அந்த கயிறெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுர்றானா, ஜிமினுக்கு செம்மையா கோவம் வருது. திட்டலான்னு போறதுக்குள்ள ஹோபி டக்குன்னு சொல்றான், "நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? எதுக்கு இப்படிலாம் பண்ண?" அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி ஜிமினா பார்த்தா இவன் பேசிட்டு இருக்கான். பட் ஜிமினுக்கு பின்னாடி நிக்கிறானா. ஸோ ஜிமின் நினச்சுக்கிறான், "என்ன இது?" அப்படின்ற மாரி முழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹோபி சொல்றான், "நான் உன்ன உண்மையாலுமே லவ் பண்றேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன வர வேணான்னு தானே சொன்னேன். நீ எதுக்கு வந்த?" அப்படின்ற மாரி பேரு சொல்லாமலே மென்ஷன் பண்ணாமலே சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் நினச்சிக்கிறான், "ஓ! அப்ப ஹோபியோட லவ்வர் தான் இவனா?" அப்படின்ற மாதிரி. அப்போ ஹோபி வந்து கேட்குறான், "வா போலாம் ஜிமின்" அப்படின்ற மாரி கூப்பிடுறானா. ஜிமின் நினச்சிக்கிறான், இப்படி நம்மள கட்டி போட்டனால கோவத்துல தான் இப்படி பேசுறானாட்ருக்கு. நம்ம எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் நினச்சிக்கிறான். வி அப்படியே ஜேஹோப்போட மைண்ட ரீட் பண்றான். ஆக்சுவலி ஹோபி மனசுக்குள்ள இருக்கிறது நம்ம ஜிமின் தான். ஜிமினா அவன் நினச்சிட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பான்ல, "நான் உன்ன இங்க வர வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்றது ஆக்சுவலி ஜிமினாவ பார்த்து சொல்லியிருப்பான். நீயே திடீர்னு ஆச்சரியப்பட்டுருப்பான். என்னடா இவன் நம்மள பார்த்து சொல்றானான்னு. பட் அப்ப டவுட்ல தான். ஸோ ஹோபியோட மைண்ட ரீட் பண்ணவும் தான் இப்ப நல்லா தெரியுது ஹோபிக்கு ஜிமின் மேல லவ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் விக்கு செம்ம காண்டாகுது. அந்த இடத்துல என்ன பண்றான், மறுபடியும் அந்த புக்ஸ் எல்லாம் இது பண்றது, பறக்க விடுறது, கண்ணாடிய உடைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணிட்டு இருக்கானா. நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, ஐயோ விட்டா போதும்டா சாமி, ஜிமின் எப்படியாவது வந்துரு அப்படின்ற மாதிரி பயத்திலேயே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல ஜிமின் முழிக்கிறான். டேய் ஏன்டா மறுபடியும் பிராங்க் பண்ணி தொலைகிற? உனக்கு தான் ஹோபியோ பிடிச்சிருக்குல்ல. ஏய் இப்பெல்லாம் அவனை பண்ணாதான், அவன் ரொம்பவே சாஃப்டான பையன். எனக்கு தான் தெரியும்ல, நீ கேட்ட மாதிரி அவன் பியூர் சோல் தான். ஆனா அதுக்காக இப்பெல்லாம் பயமுத்துனா அவனுக்கு எப்படி உன் கூட வந்து பேச தோணும்? இன்னுமே உன் மேல கோவம் மட்டும்தான் வரும். அவன்கிட்ட நல்லா இருக்க ட்ரை பண்ணுடா. இப்பெல்லாம் அவனை பயமுத்துனா ப்ராமிஸா அவன்கிட்ட வந்து பேச மாட்டான் அப்படின்றானா. இப்போ நம்ம வீக்கு புரியுது. ஓ! அப்ப இவனுக்கு அவன் மேல க்ரஷ் இல்ல. அவனுக்கு தான் இவன் மேல க்ரஷ்ஷு. நமக்கு வேற வழி இல்ல. இவனால தான் நம்மளால வெளியவும் முடியும். இவன் கூட மட்டும் தான் இருக்கவும் முடியும். எப்படியாவது இவன வச்சு அவன கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாரி ஒரு பிளான் போடுறான். அப்படியே சைலண்ட் ஆகிடுறானா. ஜிமின் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே போறான். பின்னாடியே வியுமே போறான். ஜிமின் திரும்பி பார்க்குறான். "உனக்கு என்னடாண்டா வேணும்? ஏன்டா ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? நீ அவன தானே லவ் பண்ற?" அப்படின்ற மாரி கேட்குறானா. அதுக்கு எதுவுமே பேசாம இருக்கான். மறுபடியும் ஜிமின் தான் கேட்குறான். "என்ன இப்போ நீ எங்கே போகிறதுன்னு தெரில, அதனால தான் இப்படி முழிச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்குறானா. அப்படின்னு மட்டும் தலையாட்டுறானா. அப்போ ஜிமின் இருக்கான்ல, "சரி வா என் கூடயே வா. ஆனா என்னோட வார்டன் இருக்கானே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ பார்த்து யார் கண்ணுலயும் மாட்டிக்காத. வா நான் உன்ன கூட்டு போறேன்" அப்படின்ற மாரி கூட்டிட்டு போறான். அந்த உள்ள போறாங்களா. உள்ள போன அடுத்த செகண்டே நம்ம ஹோபி இருக்கான்ல, அவன் படுத்திருக்கான். போர்வை இழுத்து போட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் வந்த மாரி ஃபீல் ஆகுது ஹோபிக்கு. மறுபடியும் அப்படியே நடுங்கிட்டே படுத்திருக்கான். இந்த டைம்ல நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, "என்னடா ஆச்சு? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, "டேய் சவுனேன்னு இருடா, நானே பயத்துல இருக்கேன். ஏன்டா என்ன இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி ஹோபி கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரிடா அப்படின்ற மாரி இருக்கானா. ஹோபி அப்படியே மறுபடியும் பதட்டத்திலேயே படுத்திருக்கான். இப்போ நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, "சரிடா நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்றான். ஹோபி கிட்ட தான் பேசுறான்னு நினச்சிட்டு ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சொன்னது ஃபுல்லா கிட்ட. "சரி நான் வர வரைக்கும் நீங்க படுத்துரு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றதுன்னு பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றானா. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கான், நின்னுட்டு இருக்கான். நம்ம ஜிமின் உள்ள குளிக்கிறதுக்காக போறான். அந்த டைம்ல என்ன பண்றான், ஹோபி பக்கத்துல போயிட்டு அவன தொடுறதுக்காக முயற்சி பண்றான். பட் தொட முடியலையா. அந்த டைம்ல அவனோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே பண்றான். ஹோபிக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. நம்ம பக்கத்துல வர வர ஹோபிக்கு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம தொடுறான். அப்படியே ஹோபியோட உடம்பு ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. கத்து கத்துன்னு கத்துறான். "எனக்கு எரியுது எரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் அப்படியே குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு வெளியே வந்து பெட்டி பார்க்குறானா. "என்னடாச்சு? ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "எனக்கு எரியுதுடா எரியுதுடா" அப்படின்றானா.
பார்த்தா நம்ம இப்படி பக்கத்தில் இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்காம இப்படி கத்துறான் போல அப்படின்னு நினச்சிட்டு, சரிடா நீ போய் உள்ளே போய் குழி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த இப்படியே நின்றுட்டுருக்கான். ஜிமின் திட்டுறான் பிடிச்சி, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க தானே நான் இப்படி பார்த்துட்ருக்கேன், நீ என்ன அவனுக்கு பிடிக்காதே பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு தான் அவன் மேலே கோபம் இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன்டா அவன் பக்கத்தில் போய் உட்கார்ற, அவன் சமாதானம் ஆனதுக்கப்புறம் நீ போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம மாறி மூட் அப்செட் ஆகிடுறான். ஏன்னா வியால் ஹோபியை தொட முடியல. விக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, அவன் அப்படி நிற்கிறத பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறானா. தேவி மறுபடியும் முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். திரும்ப சொல்கிறான், திரும்பவே மாட்டிக்கிறான். சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், ஒழுங்கு மாதிரி அங்கிட்டு திரும்படா அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறானா. ஸோ இந்த டைமில் நம்ம இருக்கான்ல, அப்படியே ஹோபியோட பெட்டில் போய் உட்காந்துருக்கான். அந்த சைடு திரும்பிக்கிட்டான். பட் நம்ம ஜிமின் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஆனால் என்ன பண்ணுறான், உட்காந்துருக்குது ஒரு சைடு, அப்படியே தலை மட்டும் பின்னாடி திரும்புது. ஜிமின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால இதை கவனிக்கல. இதை அப்படியே முடிச்சுட்டு இப்படி பார்க்குறான். அதுக்குள்ளே நார்மலாகி உட்காந்துருக்கான். தென் நம்ம ஹோபியுமே இப்போ வந்துடுறான். வாங்கடா கேண்டீன் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. நான் வரலடா, நான் தூங்குறேன், எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பார்த்தா அந்த இடத்துல வீயை காணோம். எங்கடா இவன் போனான் அப்படின்ற மாதிரி கீழே வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த 3வே பார்த்துட்டு நம்ம நிற்கிறான். பின்னாடி நம்ம ஜிம்மின் இப்படி டச் பண்ணுறானா. அப்போது டக்குன்னு திரும்புகிறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அண்ட் தென் 2 பேரும் கேண்டீன் போகிறாங்க. ஜிம்மின் பாட்டுக்கு வீட்டை பேசிகிட்டே போகிறான். அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ஜிம்மினாக்கு என்னடாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ அப்படியே போயிட்டுருக்கானுங்களா. சரி நீங்கள் உட்காந்துரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறான். தென் நம்ம ஜிம்மின் 2 பிளேட் வாங்கிட்டார். ஆக்சுவலி அங்கே இருக்கவங்க ஹோபிக்குன்னு நினச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ வாங்கிட்டு வரானா. நம்ம ஜிம்மினுமே ஹோபிக்குன்னு கேட்டுட்டு தான் வாங்கியிருப்பான். ஏன்னா இப்படி அனதர் பர்சன் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறானா. நம்ம சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்னாச்சுடா, ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதா அங்கே இருக்க மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இந்த பசங்க வந்து ஜிம்மின் மென்டல் ஆகிட்ட போல அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்கானுங்களா. ஜிம்மின் கோவம் வருது. யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொல்கிறீங்க, அவங்கள அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்ட போகிறானா. ஸோ வந்துட்டு போகலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ இந்த சாப்பாடை ஹோபிக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறானு. இந்த நூலில் போனதுக்கப்புறம் இப்போ ஹோபியுமே சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிடுறாங்க. ஸோ நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, இப்போ பார்த்துட்டே இருக்கான். வந்து பக்கத்தில் படுக்கிறதுக்காக போகிறான், அதை ஹோபி பக்கத்தில். பட் நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அங்கே போகாத, நீ என் கூடயே படுத்தூங்கு, அப்போ நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்களா. இல்லை ஜி நான்லாம் உன் கூட படுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு ஜிம்மினுக்கு கோவம் வருது. ரொம்ப தான் அப்படின்றானா. அதுக்கப்புறம் கரெக்டாக போர்வெல்லாம் எடுத்து கீழே போட்டுறாங்க. கீழே படுத்துக்கிறான் நம்ம ஸோ இப்போ ஜிம்மின் இருக்கான் இல்லையா, நைட் அப்படியே தூக்கு கலக்கத்தில் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் நடுங்குறான். கை கால்லாம் நடுங்குது ஜிம்மினுக்கு. புலம்புறான் அவன் பாட்டுக்கு. நைட்டு தான் பக்கத்தில் இருக்கானா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜிம்மினை டச் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மினுக்கு அவ்வளோ ஃபீவர் அடிக்குது. என்னாச்சு இவனுக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் இருக்கான் இல்லையா, அவனோட கை இருக்குல்ல, அதை அப்படியே ஜிம்மின் மேலே போட்டு வார்ம் பண்ணி, அதான் ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த போஸில் இருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போய் க்ளோஸ் ஆகுறான். அண்ட் தென் 2 பேருமே இப்படி இருக்காங்களா. அப்படியே ஜிம்மினாவையே பார்த்துட்டே இருக்கான். நம்ம இன்னுமே அப்படியே உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. நம்ம இவ்வளோ நாளில் இப்போ தான் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போது போய் பார்க்குறான், என்ன இவன் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கா, நம்ம போய் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறான். இன்னுமே அப்படி தான் படுத்து தூங்குறானா. ஜிம்மினா ஒரு வதை வச்சு, என்னடா பண்ணிகிட்ருக்க, கீழே படுத்து எழுந்துருடா அப்படின்றானா. பட் ஆக்சுவலி நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவனை ஹோபி உதைக்கவே கிடையாது. அவன் உதைச்சது என்னமோ நம்ம பட் நம்ம ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கண்ணை மூடி தூங்கிடுறான். தென் ஹோபியுமே இப்போ வெளியே போயிடுறான் யூனிவர்சிட்டிக்கு. நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் நல்லா இப்போ ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இப்படி எழுந்திருக்க ட்ரை பண்ணுறான். பார்த்தா வியோட கை இருக்குது, காலும் மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி பதட்டத்தில் எழுந்து இப்படி நகர்த்த ட்ரை பண்ணுறான். பட் நகர்த்த முடியல. ஏன்னா நம்ம அவ்வளோ வெயிட்டாக இருக்கான். இன்னும் இவன் இப்படி இருக்கான், நகர்த்தவே முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி பார்க்குறான். பார்த்தா வியோட கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் தூங்கிட்டு இருக்கிறத. ஜிம்மின் அப்படியே அவனாவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த டைமில் கரெக்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். 2 பேரும் அப்படியே ஐ கான்டேக்டில் இருக்காங்க. இந்த டைம் அப்படியே ஃபோன் ரிங் ஆகுதா. என்னடா இது, நம்ம ஃபோனை தான் அந்த லூசு பையன் உடச்சி போட்டானே, இப்போ இப்படி ஃபோன் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்போ தான் நினச்சி பார்க்குறான் ஜிம்மின். ஆக்சுவலி ஹோபிக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் இல்லையா, ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே நம்ம வந்து ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குன்ற கோவத்தில் அப்படியே உடச்சி போட்டிருப்பான். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு
அதான் அன்னைக்கே உடஞ்சுச்சு. இன்னும் மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹோபியோட ஃபோனு. ஸோ வீயுமே அப்படியே கைய எடுத்துடுறான். அப்பதான் பதட்டத்துல, "இவனவா இவ்வளோ நேரம் இப்படி பண்ணிட்டு இருந்தோம்?" அப்படின்ற மாதிரி. "எனக்கு லேட் ஆகுதுப்பா, நான் போறேன்" அப்படின்ற மாரி டக்குன்னு எழுந்து கிளம்புறானா அவனுமே. வீக்கு ஒரு மாரி ஷை ஆகிருது. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அவன அறியாமலே அந்த ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் உள்ள போயிட்டு குளிக்கும்போது ஃபுல்லா வீயோட ஞாபகம் தான் இருக்கு. வீ கூட அப்படி இருந்தான் இல்லையா, அதவே நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த ஜிம்மின் வெளிய வந்ததுக்கப்புறம், "நான் யுனிவர்சிட்டி போறேன்" அப்படின்ற மாரி கிளம்புறானா. "நானும் வரேன்" அப்படின்ற மாரி வீ சொல்றான். "எதுக்குடா நீ வர? அங்கலாம் அலோ கிடையாது. யாரையும் விடமாட்டாங்க" அப்படின்றானா. "இல்ல, இல்ல நான் வருவேன்" அப்படின்ற மாரி சொல்றானா. "ஆனா நீ இந்த ட்ரெஸ்லயே வருவியா? இன்னும் குளிக்க கூட இல்ல" அப்படின்றானா. "எனக்கு ட்ரெஸ்ஸு" அப்படின்ற மாரி கேட்குறான். "சரி நான் உனக்கு ஹோபியோட ட்ரெஸ்ஸ குடுக்குறேன். நீ போய் குளிச்சுட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றான். "இல்ல நீ ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு குடு, நான் அப்புறம் போறேன்" அப்படின்றானா. ஸோ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, ஹோபியோட ட்ரெஸ்ஸ தான் எடுத்து குடுக்குறான். நம்ம வீ குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்கான். பட் வீக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹோபியோட ட்ரெஸ்ஸு போட புடிக்கல. ஜிமின் கிட்ட வந்து, "எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு புடிக்கல. எனக்கு உன் ட்ரெஸ் குடு" அப்படின்றானா. "என்ன இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? இது எவ்வளோ அழகா இருக்கு. இத போய் வேணான்ற? உன் லவ்வரோட ட்ரெஸ் தானே." "இல்ல எனக்கு அது வேணாம்." "அது என்னவோ உண்மதான். ஹோபி ட்ரெஸ்ஸ மட்டும் நான் உனக்கு குடுத்தேன்னு தெரிஞ்சுச்சு. ஹோபி என்ன அவ்வளோதான் கொன்னே போட்டுருவான். நீ என் ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ" அப்படின்ற மாரி குடுக்குறானா. "என்ட்ட இந்த ட்ரெஸ் பெருசா இருக்கு. நீ வேணா இத போட்டுக்கோ" அப்படின்ற மாரி குடுக்குறான். அத நம்ம வீ போடுறானா. ஃபிட்டா அவனுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஜிமினாவே பார்த்துட்டு இருக்கான். அண்ட் தென் 2 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. யுனிவர்சிட்டில தான் வராங்க. இந்த வாட்ச்மேன்லாம் இருக்காங்க இல்லையா, ஜிமின பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்காங்க. "என்ன இந்த வீ கூட தான் வரான். அவன்ட்ட ஐடி கார்டுமே இல்ல. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே" அப்படின்ற மாதிரி. "சரி வா உள்ள போலாம்" அப்படின்னு ஜிமின் கூட்டு போறான். நம்ம ஜிமின் பாட்டுக்கு வீட்ட பேசிட்டே வரான். வீயுமே எதுவுமே பேசாம வரானா. அங்க இருக்கவங்கலாம், "இந்த ஜிம்மின் என்னாச்சு? பைத்தியம் மாரி ஏதோ பண்ணிட்டே இருக்கான். அங்க போனதெல்லாம் ஜிம்மின் கொஞ்சம் வியர்டா இருக்கான்ல" அப்படின்ற மாரி பேசுறாங்களா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹோபியுமே வரான். ஹோபி கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "என்னாச்சு ஜிம்மின்க்கு? ஏன் இப்படி தனியா பேசிட்டு வந்துட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. ஜிம்மின் பார்க்குறான். "நான் எங்கடா தனியா பேசிட்டு இருக்கேன்? நான் ஹோபியோட லவ்வர் கூட தானே பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல வீய காணோம். நம்ம ஜிம்மின்க்கு ஒரு மாரி ஆகிருது. இங்க தானே இருந்தான். அவன் எங்க போனான் அப்படின்ற மாரி தொலைவிட்டு இருக்கானா. ஹோபி பார்க்குறான். "டேய் என்னடா ஆச்சு? யாரடா தொலைவிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி. "உன்னோட லவ்வர் தான்டா." "என்ன? எனக்கு லவ்வரா?" "ஆமா எனக்கு இருக்காங்க." "அதான்டா அதான் சொல்றேன் காணோன்னு." "அதான்டா நீ இருக்கியேடா" அப்படின்றானா. ஜிமினுக்குமே ஒண்ணுமே புரியல. "என்ன நீ சொல்ற?" அப்படின்ற மாதிரி. அங்க ஜிமினால இருக்கவே முடியல. "என்னடா நடக்குதுங்க? அவன் எங்க போனான்?" அப்படின்ற மாதிரி. "ஒரு வேளை இவன் தொலைஞ்சு போயிட்டானோ?" அப்படின்ற மாரி எல்லா இடமே சுத்தி பார்க்குறான். ஹோபியுமே பின்னாடி வந்து "என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்குறான். "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலேயே மறுபடியும் நம்ம ஹாஸ்டல் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாரி வேகமா ஹாஸ்டல் ரூமுக்குமே வரான். அங்கேயுமே நம்ம வீய காணோம். ஜிமினுக்கு ஒரு மாரி பதட்டமாகுது. "எங்கடா இவன் நம்ம கூட தானே இருந்தான். காணாம போயிட்டானேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா தொழ ஆரம்பிக்கிறான் எல்லா இடத்துலயுமே. சரி இவன் எப்படியும் அந்த லைப்ரரிக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு கரெக்டா லைப்ரரிக்கு தான் போறான். அந்த இடத்துல நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, ஜிமினை கட்டி போட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வி திரும்பி உட்காந்துருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜிமின் பக்கத்துல வி பக்கத்துல போயிட்டு வி அப்படி டச் பண்றானா, வி அப்படியே அவனோட உண்மையான உருவத்துக்கு வரான். இதை நம்ம ஜிமின் பார்க்குறான். "நீ நீ நீ வி நீ வி இல்ல" அப்படின்றானா. அதுக்குள்ள "ஆமா நான் வி இல்ல" அப்படின்ற மாதிரி அவனோட உண்மையான உருவத்துக்கு வரான். பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. ஆக்சுவலி அந்த காட் ஆஃப் டெத்தே நம்ம வி தான். ஸோ அப்படியே ஜிம்மின் பார்க்குறானா. "நீ நீ வி இல்ல தானே?" அப்படின்றானா. "நான் வி இல்ல. நான் தான் காட் ஆஃப் டெத்" அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஜிம்மின் மயங்கி அப்படியே விழுந்துடுறான். வீக்கு கோவம் தாங்கல. இதுக்கப்புறமும் நான் என்ன பண்றது? இனிமே ஹோபி வரமாட்டான். இவனை கொல்றது தான் ஒரே வழி. ஆனா இவனை என்னால கொல்லவும் முடியல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கானா. அந்த இடத்துல கரெக்டா ஹோபி உள்ள "ஜிம்மி நீ இங்க தானே இருக்க, இங்க தானே இருக்க" அப்படின்ற மாதிரி தொலைவிட்டே. "இல்ல இதுக்கப்புறம் அந்த பியூர் சோல் எனக்கு தேவைப்படாது" அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஜிம்மினை அப்படியே தூக்கிட்டு வி அவனோட டெத் ஆஃப் வேர்ல்டுக்கு போயிடுறான். ஸோ அந்த இடத்துல ஜிம்மின் அப்படியே மயக்கத்துல இருக்கானா. வி அப்படியே உட்காந்தே இருக்கான். பட் வியோட உருவத்துல இல்ல, உண்மையான உருவத்துல. ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழிக்கிறான். முழிச்சதுக்கப்புறம் பார்க்குறான். "நீ நீ என்னை ஏமாத்துறதானா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழ பார்க்குறானா. அந்த இடத்துல டக்குன்னு நம்ம வி பிடிச்சிடுறான். "இதுதான் நான் தான். நான் வி கிடையாது. நான் தான் காட் ஆஃப் டெத். உனக்கு என்னை பார்த்தா பயமா இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்னை விட்டு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உண்மையாலுமே பயமா இருக்கு. நான் இங்கேருந்து போயிடுறேன். இனிமேல் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை விட்டுன்றானா. "அது எப்படி? உன்னை விட்டதுக்கா நான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன்? நினச்சேன் பியூர் சோலால் மட்டும்தான் என்னோட இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கான ரியல் உருவத்தை கொடுக்க முடியும்னு.
ஆனால் அது முடியாதுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா என்னோட இந்த லைஃப் உன் கூட இருக்கணும்னு இருக்கு. இது வரைக்குமே நான் யாரு கூடயுமே இந்த கயிறு இருக்கு இல்லையா, அது கனெக்ட் ஆகி பார்த்ததில்ல. ஆனால் அது உன் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நீ தான் என் பார்ட்னர். நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பியூர் சோல் இல்லை தான். நான் ஹோபியை தான் ஆக்சுவலி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் நீ பார்த்து விட்ட வேலை உன்னை இங்கே தூக்கிட்டு வரதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி திட்டுறானா. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. பயத்தில் அப்படின்னு அடங்கிட்டு இருக்கான். உனக்கு என்னதான் வேணும்? நீ உண்மையாலுமே என்ன ப்ராங்க் தானே பண்ணுறே? என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் ஏதாவது உனக்கு தப்பு பண்ணி தான் என்னை விட்டுரு. நீ தானே என்னை இங்கே கூப்பிட்ட. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு என்னம்மா புரியல? நான் தான் காட் ஆஃப் டெத் அப்படின்றான். இது கேட்டோடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து மறுபடியும் மயக்கம் போட்டு விழுவ போகிறானா. ஸோ வீயோட பவரை வச்சு ஜிமின் அவன் நார்மலாக்கிடுறான். இனிமேல் உன்னால் மயக்கம் போட்டு விழ முடியாது. நான் உன்னை என்னோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் இனிமே நீ இருக்க போற. என்ன சொல்ற? அப்படி நீ தான் அந்த காட் ஆஃப் டெத்தா இருந்தா உன் பார்ட்னர் பியூர் சோலா தானே இருக்கணும். ஆனா அது நான் இல்ல, ஹோபி தானே அப்படின்றானா. ஆமா, ஹோபி தான் என்னோட பியூர் சோல். ஆனா அவனுக்கு எனக்கு உருவாகி இருந்த அந்த கனெக்டா கயிறை நீ அத்து விட்ட, உனக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்ட. ஸோ என்னால் உன்னை மட்டும்தான் இனிமேல் பார்க்க முடியும். உன் கூட மட்டும்தான் இருக்க முடியும். நீ தான் எனக்கு பார்ட்னர் அப்படின்றானா. இல்லை, என்னை விட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்றானா. இருக்க முடியாதுன்னா எங்கே போவ? உன்னால் என்னை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. நீ எந்த இடத்துக்கு போனாலும் திருப்பி இங்கே தான் வருவ அப்படின்றானா. அந்த புக்கில் தான் எழுதிருந்துச்சுல்ல, பியூர் சோலை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு. என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்றானா. எனக்கு எதுவுமே ஆளைனாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன உண்மையாக லவ் பண்ணுற பர்சன் எனக்கு வேணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பண்ண வைப்பேன். நானுமே உன்னை லவ் பண்ணல, நீயுமே உன்னை லவ் பண்ணல, அப்புறம் எப்படி இது ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம், நானுமே உன்னை பண்ணல. நான் லவ் பண்ணது ஹோபியை தான், ஒரு பியூர் சோலை தான் எனக்கு வேணும்னு நினச்சேன். ஆனால் அது என்னோட உருவத்துக்காக. அப்புறம் நீ உனக்கு என்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சுல, அப்புறம் நீ கூட சிரிச்சியே என்னை இப்படி பார்த்துட்டு. இது எல்லாமே பொய் தானே? நீ என்னோட அந்த ஃபேஸை தான் லவ் பண்ணியிருக்க, இந்த ஃபேஸை இல்லை அப்படின்றானா. ஜிமினிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, நம்ம வீயை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நீயுமே உண்மையாக பண்ணல, நானுமே உண்மையாக பண்ணல. எனக்கான உண்மையான லவ் வர வரைக்கும் நான் உன்னை இங்கே தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் உனக்கான உண்மையான லவ் வந்ததுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறானா. அதுக்கப்புறமும் இங்கே தான் அப்படின்னு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு வந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினாவை பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருக்கான். ஜிமினுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. எப்படா அப்படி போவோம், எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே இருக்கான். அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான் நம்ம ஜிமினாவை. ஆனால் வியோட உருவத்தில் இல்லை, அந்த காட் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா, அந்த உருவத்தில். ஒரு டைம் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, என்ன பண்ணுறான், அந்த மிரரை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஐடியா வருது. ரீசன் அந்த மிரர் வழியாக தானே உடைச்சிட்டு நம்ம வந்தான். அதை ஐடியாவை நினச்சிட்டு, ஓ இப்படி வரலாம் போல், இப்படியும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரை உடைக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே உடையிற மாதிரி இருக்கா. அந்த டைமில் கரெக்டாக உள்ளே வந்து ஜிமினாவை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறான். ஜிமினா மேலே அந்த கிளாஸ்லாம் விழாத மாதிரி. அப்போது நம்ம ஜிமின் பார்க்குறான் அந்த உருவத்தை. அந்த உருவம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது கொடூரமாக. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் அப்படி பார்த்துட்ருக்கான். பட் அந்த உருவம் இருக்கும் இல்லையா, அது பார்க்குது. அதாவது வந்து ஒரு கிளாஸ் வந்து ஜிமின் மேலே பட்டுருச்சு. ஸோ அதனால் ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்குது. ஸோ அந்த உருவத்தோட அந்த கண் துளி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ஜிமின் மேலே படுது. ஜிமினாக்கு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்காக இவன் அழுகுறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அந்த உருவத்தையுமே பார்க்குறான் நல்லா. அது ரொம்ப அழுதுட்ருக்கு. ஸோ அந்த உருவத்துக்கே தெரியுது நம்ம ஏன் இப்படி அழுகுறோம் அப்படின்ற மாதிரி. அந்த உருவத்தோட அந்த கண் தண்ணியும் அப்படியே ஜிமின் மேலே படுது. ஸோ இப்போ ஜிமின் அந்த கண்ணில் அப்படியே தண்ணியை தொடச்சி விடுறான். அப்போது ஜிமின் கை அந்த உருவத்து மேலே படுதா. அந்த காட் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் அந்த காட் ஆஃப் டெத்தோட பேட் சைடை மட்டும்தான் ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ அவனை தொடும்போது அது என்னென்ன கொடுமைலாம் அனுபவிச்சிருக்கோம் அது எல்லாமே தெரியுது. அதாவது அந்த ஒவ்வொரு உருவத்தை கொல்லும் போதுமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இருக்கான் இல்லையா, அவன் இந்த மாதிரி அழகாக தான் இருந்திருப்பான். பட் அவனுக்கு ஏதோ ஒரு சாபம் வந்து தாக்கியிருக்கும். அதனால தான் இந்த உருவத்துக்கு வந்திருப்பான். அவன் கேட்பான், நான் இதை திருப்பி என்னோட உருவத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ இந்த மாதிரி ஒரு புக் உன்னோட லைஃப் ஸ்டோரியை எழுதணும். அதில் நீ கடைசியான அந்த பியூர் சோலோட அதில் எழுதும்போது உன்னோட உருவம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உன்னோட அந்த பியூர் லவ்மே கிடச்சிரும். அதுக்கப்புறம் உன்னோட அந்த நார்மலான உருவத்துக்கு வந்துடுவேன் அப்படின்வான். ஸோ அதற்காக என்னென்னவோ பண்ணியிருப்பான். அவ்வளோ வழியாக அனுபவிச்சிருப்பான்.
ஆக்சுவலி அவங்கள கொல்றது நம்ம வீக்குமே பிடிக்காது. கெட்டவங்கள கொல்றதுனா ஓகே தான். இவங்க எந்த தப்புமே பண்ணாம நமக்காக சாகும்போது அவங்களுக்குமே கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நெனச்சுட்டு நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். இது எல்லாமே ஜிமினுக்குமே தெரியுது. ஜிமின்மே அழ ஆரம்பிக்கிறான். ஜிமின் கண் தண்ணியா அப்படியே மேல படுதா. ஸோ இந்த இடத்துல இந்த காட் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா? அது அப்படியே வியோட உருவத்துக்கு வருது. ஜிமின் பார்க்குறான். வியுமே பார்க்குறான். "நீ என்ன ஒரு வழியா உண்மையா லவ் பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஜிமின், "ஆமா. எனக்கு நீ அந்த உருவத்துல இருந்தாலும் எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. உண்மைய சொல்ல போணும்னா, எனக்கு நீ இப்ப இருக்கிறத விட அந்த உருவத்துல தான் எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. முன்னாடிலாம் நான் பயந்தேன். அது உண்மதான். ஆனா எனக்கு இப்ப தான் அந்த உருவத்து மேல லவ்வே வந்துச்சு. ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி இப்ப ஜிமின் அப்படியே விய கெஸ் பண்றான். நம்ம வியுமே இப்படி பண்றான். இந்த இடத்துல வி இருக்கான் இல்லையா? அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு மறுபடியும் மைண்ட்ல இருக்கறத நெனச்சு பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம விக்கு தேவை பியூர் சோலோ இல்ல இதுவோ கிடையாது. அவன் யாரையுமே லவ் பண்ண மாட்டான். பட் அவனுக்கு தேவை அவன உண்மையா லவ் பண்றவங்க. அப்புறம் அவனுக்கு அந்த ரியல் உருவம் கிடைக்கணும். அதுக்காக வி பார்த்த வேலை தான் அந்த சப்ஸ்கிரைபர். வி நினச்சிருந்தா எப்போவோ அந்த பியூர் சோலை எடுத்திருக்க முடியும். அதுக்காகவே ட்ரை பண்ணியிருப்பான். பட் அந்த பியூர் சோல் இருக்கு இல்லையா? அதான் ஜேஹோ. அவன் லைப்ரரி சைடே வரமாட்டான். அதுக்காக நிறையவே ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஜேஹோப் கிட்ட அது ஓகே ஆகியிருக்காது. அந்த வேலையை பார்க்கறதுக்காக தான் ஜிம்மினை யூஸ் பண்ணியிருப்பான். ஜிமினால மட்டும்தான் நம்ம ஹோபியை வர வைக்க முடியும். ஏன்னா ஹோபி வந்துட்டு உண்மையாக வியை லவ் பண்ணோம். ஆனால் ஹோபி லவ் பண்ணது ஜிமினாவாச்சே. ஸோ ஜிமினாவை இதுக்காக யூஸ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி இந்த சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இல்லையா? அது வேற யாரும் கிடையாது. நம்ம காட் ஆஃப் டெத் வி தான். அவனுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாதெல்லாம் இல்லை. விக்கு எல்லாமே தெரியும். பட் அதே மாதிரி இந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் வீடு எதுவுமே கிடையாது. இந்த லைப்ரரியே ரொம்பவே மோசமான இடம். அதில் ஆக்சுவலி காட் ஆஃப் டெத்தோட வீடே அதுதான் அப்படின்ற மாதிரி அப்படியே வில்லத்தனமாகவே சிரிச்சுட்டே இருப்பான். ஆர்மிஸ் இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்லாம் இல்லை. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாத சீன் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எண்டிங்கோட நம்ம காட் ஆஃப் டெத் நம்ம விமன் மூவி முடியுது. இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.